இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மேற்கு வங்கத்தில் ஏப்ரல் 23, 29 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ளது. மம்தா தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணியும் ஆட்சியை பிடிக்க மும்முரம் காட்டுகின்றன. காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கட்சிகளும் தனித்து களம் காண்கிறது. இந்த சூழலில் பிரபல டென்னிஸ் வீரர் லியாண்டர் ஃபயஸ் பாரதிய ஜனதாவில் இணைந்தது மேற்குவங்க அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒலிம்பிக்கில் வெண்கல பதக்கம் வென்ற ஃபயஸ் டென்னிஸ் விளையாட்டில் பல சாதனைகளை புரிந்து இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தவர். 2021ஆம் ஆண்டில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து அரசியல் களம் கண்டார். 2022ஆம் ஆண்டில் நடந்த கோவா தேர்தலில் அக்கட்சி சார்பில் பிரச்சாரம் மேற்கொண்டார். ஆனால் அவரை திரிணாமுல் காங்கிரஸ் ஓரம் கட்டியது. இந்நிலையில் அண்மையில் கொல்கத்தாவில் பாரதிய ஜனதாவின் தேசிய தலைவர் நிதின் நபினை சந்தித்து பேசினார் ஃபயஸ். அப்போதே ஃபயஸ் பாரதிய ஜனதாவில் சேரப்போவதாக பேச்சு அடிபட்டது. மேற்குவங்க தேர்தலில் பாரதிய ஜனதா சீட்டு கொடுக்கப் போவதாகவும் யூகங்கள் கிளம்பின. இந்த நிலையில் டெல்லியில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு முன்னிலையில் லியாண்டர் ஃபயஸ் முறைப்படி பாரதிய ஜனதாவில் தன்னை இணைத்துக் கொண்டார். 40 ஆண்டுகள் டென்னிஸ் விளையாடி நாட்டுக்கு பெருமை சேர்த்தேன். இப்போது நாட்டுக்கு சேவை செய்வதற்காக பாரதிய ஜனதாவில் இணைந்திருக்கிறேன். இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கும் விளையாட்டுத்துறை வளர்ச்சிக்கும் பாடுபடுவேன் என லியாண்டர் ஃபயஸ் கூறினார். हमारा जो फोकस है कि नेक्स्ट 20-25 इयर्स में ये यूथ का जो स्पोर्ट्स एजुकेशन उस पे फोकस करे. ये जो पर्ची जो है ना, ये खाली पर्ची नहीं है, ये रिस्पॉन्सिबिलिटी है. 40 साल से मैं देश के लिए खेले, डेविस कप में, ओलंपिक्स में, माँ का नाम बढ़ाने के लिए, पापा का नाम बढ़ाने के लिए, फैमिली का नाम बढ़ाने के लिए और देश का नाम बढ़ाने के लिए. अभी ये जो नया खेल जो मैं लिए और मौका मिले हमारे भाई से. அவரை வரவேற்ற மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு, நீங்கள் பாரதிய ஜனதாவில் பெரியதொரு இன்னிங்ஸை விளையாடுவீர்கள் என வாழ்த்தினார். மேற்கு வங்க சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா சார்பில் ஃபயஸ் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது.